மே 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடத்தப்பட்ட இந்தியாவுடைய மிகப்பெரிய மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வான நீட் திடீர்னு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா லட்சக்கணக்கான மாணவர்களுடைய மருத்துவ கனவை இது கேள்விக்குறியாக்கியிருக்கு. மறுபடியும் நாங்கள் தேர்வு நடத்துவோம் அப்படின்னு தேர்வு முகமை சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சாதாரண தேர்வுக்கு தயாராகும் போதே பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு மன அழுத்தம் இருக்கும், எவ்வளவு சிரத்தை எடுத்து தயார் செஞ்சிருப்பாங்க, ராத்திரியும் பகலும் கண் விழிச்சு. அதே இது நீட் தேர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது கொஞ்சம் கடினமான தேர்வு அப்படிங்கிறதால வருட கணக்கில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட இருக்காங்க. அப்பா ஒரு வழியா தேர்வு முடிஞ்சது அப்படின்னு நிம்மதியா இருந்திருப்பாங்க. திடீர்னு நீங்க எழுதின தேர்வு ரத்து, மறுபடியும் தேர்வு எழுதுங்க அப்படின்னா அது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு ஒரு அயற்சி வந்துடும். நீட் தேர்வு ரத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன, 22 லட்சம் மாணவர்களை ஏமாற்றியது யார், விரிவாக அலசலாம். நான் வினோதினி முத்துராமலிங்கம். நீட் தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் கெஸ் பேப்பர் அப்படிங்கிற பேர்ல சமூக வலைதளத்துல ஒரு கேள்வித்தாள் உலா வந்துச்சு. கெஸ் பேப்பர் அப்படின்னா எந்தெந்த கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதோ அந்த முக்கிய கேள்விகளை தொகுத்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு மாதிரி வினாத்தாள். கோச்சிங் சென்டர்ஸ், அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் அல்லது கல்வி நிறுவனங்கள்லாம் மாணவர்களுக்கான பயிற்சிக்காக இதை தயாரிப்பாங்க. கடந்த கால தேர்வுத்தாள்கள், பாடத்திட்டத்தோட முக்கியத்துவம், இப்ப இருக்க ட்ரெண்ட் இதெல்லாம் வச்சு இந்த முறை இதெல்லாம் கேட்கப்படலாம் அப்படின்னு ஒரு கணிப்புல உருவாக்கப்படக்கூடிய வினாத்தாள். ஆனா சமூக வலைதளங்கள்ல உலா வந்த இந்த கெஸ் பேப்பர்ல இருந்த கேள்விகளும் நிஜமா நீட் தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விகளும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்து மாணவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. முதல்ல இது வெறும் வதந்தியா இருக்கும் அப்படின்னு தான் பலரும் நினைச்சாங்க. ஆனா இந்த சந்தேகம் காட்டுத்தீயா பரவி நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. நீட் தேர்வு ரத்தாச்சு. மாணவர்களும் பெற்றோர்களும் போராட்டத்துல குதிச்சுட்டாங்க. மே 3ஆம் தேதி நீட் தேர்வு நடந்துச்சா? தேர்வு முடிஞ்ச கையோட அதுக்கான விடைகள் அப்புறம் கேட்கப்பட்ட கேள்விகள் பத்தின விவாதங்கள் இணையதளங்கள்ல வேகமா பரவுச்சு. அப்பதான் தேர்வுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள்ல உலா வந்த ஒரு கெஸ் பேப்பர் அப்படியே ஒரிஜினல் நீட் வினாத்தாள் மாதிரியே இருந்திருக்கு. ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல இந்த வினாத்தாள் தேர்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே கையால எழுதப்பட்ட பிரதியா பலர் மத்தியிலையும் உலா வந்திருக்கிறத விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளவு கேள்விகள் எப்படி அப்படியே ஒன்னா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லார் மத்தியிலையுமே எழுந்துச்சு. மே 7ஆம் தேதி, அதாவது தேர்வு முடிஞ்ச 4 நாட்களுக்கு அப்புறமா தேர்வுல முறைகேடுகள் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற புகார்கள் தங்களுக்கு வந்ததா NTA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகமை ஒத்துக்கிறாங்க. குறிப்பா ராஜஸ்தான் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்கள்ல இருந்துதான் அதிகப்படியான புகார்கள் வந்திருக்கு. அடுத்து மே 8ஆம் தேதி இந்த விவகாரத்தை மேல் விசாரணைக்காக மத்திய புலனாய்வு அமைப்புகள் கிட்ட தேசிய தேர்வு முகமை ஒப்படைச்சிட்டாங்க. இருந்தாலும் அப்ப கூட வினாத்தாள் கசிஞ்சிருக்கிறத தேசிய முகமை அதிகாரப்பூர்வமா ஒத்துக்கல. மே 10ஆம் தேதி முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வருது. நீட் தேர்வுல முறைகேடுகள் நடந்திருக்கலாம் அப்படின்னு ராஜஸ்தான் மாநில காவல்துறையுடைய சிறப்பு பிரிவு விசாரணையை தொடங்கினதும் தான் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்குது. தேர்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே சுமார் 400 கேள்விகள் அடங்கின ஒரு தொகுப்பு சட்டவிரோதமா பகிரப்பட்டதை அதிகாரிகள் கண்டுபிடிச்சாங்க. சிக்கார் மாவட்டம் உள்ளிட்ட ராஜஸ்தானுடைய பிற பகுதிகள் மற்றும் டேராடூன்லையும் போலீசார் தீவிர சோதனையில இறங்குறாங்க. மே 11ஆம் தேதி இந்த விவகாரம் நாடு முழுவதும் பூதாகரமா வெடிக்குது. இதுல கொடுமை என்ன அப்படின்னா, தேர்வுத்தாள்ல இருந்த 135 கேள்விகள் அப்படியே அந்த கெஸ் பேப்பர்ல இருந்ததா தெரியுது. அதாவது உயிரியல்ல கேட்கப்பட்ட 90 கேள்விகளும் வேதியியல்ல கேட்கப்பட்ட 45 கேள்விகளும் அதுல இடம் பிடிச்சிருக்கு. மொத்தம் 720 மதிப்பெண்களுக்கு நடக்கும் இந்த தேர்வுல சுமார் 600 மதிப்பெண்களுக்கான கேள்விகள் முன்கூட்டியே கசிஞ்சதா சொல்லப்படுது. இது எவ்வளவு பெரிய முறைகேடு! காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சாங்க. நிலைமை மோசமாகவும் ராஜஸ்தான் காவல்துறையுடைய சிறப்பு பிரிவு இந்த வழக்குல தொடர்புடைய பலரை தேடி பிடிச்சு விசாரிச்சாங்க. சுமார் 20க்கும் மேற்பட்டவர்கள் கிட்ட விசாரணை நடத்தப்பட்டதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த வினாத்தாள் எங்கிருந்து வந்துச்சு, யார்கிட்டலாம் பரவுச்சு, யார் மூலமா பரவுச்சு அப்படிங்கிறத அதிகாரிகள் தீவிரமா தேடினாங்க. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்ல உள்ள ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து வினாத்தாள் முதல்ல கசிஞ்சிருக்கு. அங்கிருந்து குருகிராம், அப்புறம் ஜெய்ப்பூர் வழியா இடைத்தரகர்கள் மூலமா சிக்கர் நகரத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு. சிக்கர்ல உள்ள ராஜேஷ் குமார் அப்படிங்கிற MBBS கவுன்சிலிங் ஏஜென்ட், அப்புறம் கேரளாவை சேர்ந்த ஒரு மருத்துவ மாணவர் உள்ளிட்ட பலருக்கு இதுல தொடர்பு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த கும்பல் தான் வினாத்தாள கெஸ் பேப்பர் அப்படிங்கிற பேர்ல
30,000 ரூபாயிலிருந்து 28 லட்சம் ரூபாய் வரைக்கும் வசூலிச்சு வித்திருக்கிறதா சொல்றாங்க. இந்த விவகாரத்துல சிபிஐ களமிறங்கி விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதை பத்தி சிக்கரை சேர்ந்த ஒருத்தர் புகார் அளிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பெரிய மோசடி வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த வழக்குல மூளையா செயல்பட்ட மணிஷ் யாதவ் அப்படிங்கிறவர் ஜெய்ப்பூர்ல கைது செய்யப்பட்டிருக்காரு. தேசிய தேர்வு முகமை இப்ப நடத்தப்பட்ட நீட் தேர்வை அதிகாரப்பூர்வமா ரத்து செய்யறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு லட்சக்கணக்கான மாணவர்கள் மத்தியில கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. பாவம், அவங்க நிம்மதியும் போய் இன்னும் ஒரு முறை தேர்வு எழுதணும் அப்படிங்கிற பயம் ஏற்பட்டிருக்கு. பல மாதங்களா ஆண்டுகளா இந்த தேர்வுக்காக கஷ்டப்பட்டு படிச்ச மாணவர்கள் இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமே அப்படிங்கிற கவலையில இருக்காங்க. ஏன்னா நீட் தேர்வு வேணாம், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல பிள்ளைங்க எடுக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில மருத்துவ படிப்புக்கான இடங்கள் ஒதுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய கோரிக்கை. இந்த தேர்வுக்கு தயார் செய்யறது ஒரு பக்கம் மாணவர்களுக்கு மன உளைச்சல் அப்படின்னா, தேர்வு மையங்கள்ல ஏகப்பட்ட கெடுபிடிகள். வெளி மாநிலங்களுக்கு போய் எழுத வேண்டியிருக்கும், அங்க தங்க இடம் இருக்காது, சாப்பிட சரியான சாப்பாடு கிடைக்காது, இத்தனை அல்லல்களையும் மாணவர்கள் சந்திச்சிருக்காங்க. இது இன்னும் பிள்ளைங்களுக்கு மன உளைச்சலை அதிகரிக்கும். அப்படிங்கிறப்ப ஏற்கனவே எழுதின நீட் தேர்வால மாணவர்கள் ஒரு மலையையே இறக்கி வச்ச மாதிரி ஒரு நிம்மதியா இருந்திருப்பாங்க. அப்பாடா அவ்வளவுதான் அப்படின்னு. இனி இதே மாதிரி இன்னொரு முறை எழுதணும் அப்படின்னா அந்த மாணவர்களுடைய மனசு ரொம்ப பாதிக்கப்படும். யாரோ செய்த தவறுக்கு தேர்வு எழுதின லட்சக்கணக்கான மாணவர்களும் பாதிக்கப்படுறது நியாயமே கிடையாது. வினாத்தாள் கசிஞ்சிருக்கு அப்படின்னா அதை முன்கூட்டியே கண்காணிக்காதது யாருடைய தவறு? அதுக்கு மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு யார் பதில் சொல்லுவா அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கேள்வியாகவும் இருக்கு.